வணக்கம் உறவே. இன்று ஜமால் முகமது பொறியியல் கல்லூரியும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து தங்கமாப்பட்டி சக்தி சாய் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது. அவ்விழாவில் பள்ளியின் முதல்வர் ஆர் மோசஸ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். உறவே, தமிழ்நாடு அறிவியல் இயக்க செயலாளர் மணிகண்டன் அவர்கள் விழாவில் பங்கேற்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து விழாவின் நோக்கம் குறித்தும் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தும் திறனறிதல் தேர்வு அதாவது TTT குறித்தும் மாணவர்கள் அதிலே பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்கு அதனால் ஏற்படும் நன்மைகள், மேலும் தமிழ்நாடு அறிவியல் இயக்க வெளியீடான துளிர், ஜந்தர் மந்தர், விஞ்ஞான சிறகு குறித்தும் விளக்கினார். அறிவியல் இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டதால் அடைந்த மாணவர்களின் உயரங்களை, வெற்றிகளை பட்டியலிட்டார். உறவே, ஆகவே அனைவரும் தமது குழந்தைகளை அறிவியல் இயக்கத்தில் சேர்ப்பீர். அரங்க பெரும்பாலாகிய நான், மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான், மாணவன் மனம் வைத்தால் மாநிலத்தில் முடியாது எதுவும் இல்லை, காலம் உங்கள் கையில் என்று கூறி தமிழ்நாடு அறிவியல் இயக்க முன்னோடி முகிலையா அவர்களின் காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே என்ற பாடலை பாடினேன். ஜமால் முகமது பொறியியல் கல்லூரி இயல்பியல் பேராசிரியர் முனைவர் வி. அர்ச்சனா அவர்கள் சிறப்புரையில் சந்திராயன் 1, 2, 3 ஆகியவற்றின் வரலாறு, செயல்பாடு, பயன்பாடு குறித்து விரிவாக விளக்கினார்கள். உறவே, தமிழ்நாடு அறிவியல் இயக்க செயலாளர் மணிகண்டன் அவர்கள் மாணவர்களின் கவன குவிப்பை பரிசோதிக்க செய்த சிறிய பயிற்சி, மாணவர்கள் அடைந்த உற்சாகத்தை நீங்களும் பாருங்கள். உறவே, இதுதான் ஆர்வப்படுறாங்க. ரைட், சரி, மறுபடியும் செய்யலாமா? 1 2 3 4 5. சரி, இப்போ பசங்க மட்டும் செய்யலாமா? நீங்க எல்லாரும் கவனிங்க. உறவே, உலகை ஆளும் விண்வெளி அறிவியலில் அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்து 4வதாக இந்தியா உள்ளது. நமக்கெல்லாம் பெருமைதான். அதே போன்று அந்த நாடுகளைப் போல வளர்ந்த நாடுகள் வரிசையில் நாமும் இடம்பெற அரசியல் சட்டம் 51A சொல்லப்பட்டது போல அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுப்போம், பகுத்தறிவோடு சிந்திப்போம், மனிதநேயத்தோடு நடந்து கொள்வோம், சமூக உணர்வோடு வாழ்வோம் என இந்த நாளில் உறுதியேற்போம். உறவே, நன்றி, வணக்கம். அரங்கப் பெருமாள்.